வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி பண்ண போறோம். இதுல வேர்க்கடலையோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சு இந்த கறியில சேர்த்திருக்கிறதுனால நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சாம்பார், ரசம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் கத்திரிக்காயை நீல வாக்குல இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு தண்ணியில போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இது வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை. இது கூட 2 டீஸ்பூன் வறுத்த மல்லி சேர்த்துக்கங்க. மல்லியை வறுத்து தான் சேர்க்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகத்தையுமே வறுத்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 பல் பூண்டை தோல் உரிச்சு சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்ல போட்டு இந்த வேர்க்கடலை எல்லாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சிடாம வேர்க்கடலை எல்லாம் 1-2 அங்கங்க தெரியுற மாதிரி அரைச்சுக்கங்க. அஞ்சு நிமிஷமா வதங்கி கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வெந்து வரட்டும். இப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதுல இப்ப நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை பொடி நல்லா வாசனையா இருக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கறி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா காம்பினேஷனா இருக்கும். பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச பொடி ஒவ்வொரு பீஸ்லயும் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல கமகமன் வாசனையோட டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சுவையான கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.